இன்னும் பறக்கத்து காலையிலே ஃபோனை நோண்டிக்கிட்டு என்ன யோசனையாக இருக்கா? உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. இல்லை இல்லை, இந்த ரேடியோ வேறு என்னன்னு தெரியல, சார்ஜ் ஏற மாட்டேங்குது. எந்த ரேடியோ? அந்த ரேடியோ. ஆமாம், அந்த ரேடியோ தெரியும். சின்ன இது மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. என்னது? தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கார் வாங்கியிருந்தாங்க. அதை அவங்க ரிலேஷனில் சொல்லியிருப்பாங்க பொண்ணுக்கு. அந்த அம்மா சொல்லுது, இருக்க இடம் இல்லை, இப்போ காரு ரொம்ப தேவையா? ஆமாம், காரு தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியன்றாங்க. சொந்த வீடு இல்லை, இவனுக்குலாம் காரு தேவை. நான் என்ன சொல்கிறேன்னா, காருக்கு அவன் 1 லட்ச ரூபாய் கேட்டினா கார் வந்துருச்சு. 1 லட்ச ரூபாய் கேட்டினா எங்கே வீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். வேணா அவன் 1 லட்ச ரூபாய் கட்டி வீடு வாங்கிடுவான். எதுக்கு? நீ சொந்த வீடு வச்சுருக்க கார் இருக்கா? இல்லை இல்லை, அவன்கிட்ட இருக்குது, அவனால் முடியுது. ஏன் அதை பார்த்தா ஓகேப்பா, நல்லதுடா, ஆமாம், லைஃப்பில் இதே மாதிரி முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்தோடு முடிச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி கார் முக்கியமாக, இது முக்கியமாக, அது முக்கியமாக, என்ன கதை இது? அவன் இது அவனோட தேவைக்கு இருக்குது, அவனுக்கு தேவை வாங்கியிருக்கான், அவனால் முடியும்னு.